மதனே மதனே வந்துட்டே இருக்கு. கடைக்கு போயிட்டு நேரமாகவே வீட்டுக்கு திரும்பணும்டியே. சேலை ரொம்ப சூப்பராக இருக்குடி. கமலா கிட்ட தான் மதினி எடுத்தேன். சரி வாங்க போவோம். ஆத்தி இம்புட்டு தூரம் ஒரு வழியாக வந்தாச்சு. வாங்கம்மா வாங்க. மண்பாண்டம் எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் இருக்குது. வாங்கம்மா வாங்க. இதானா இருக்கு நீ சொன்ன கடை? சரி சரி, நிறைய பாத்திரம் தான் தொங்க விட்டுருக்காக. உள்ளே போய் பார்ப்போம். இல்லை வாங்கம்மா. அடுப்பு, அருவாமண்ணு, அடுக்கட்டி பண்ணு, என் மண்பாண்டத்தில் குக்கரு மண்சட்டிலாம் கூட இருக்குது. வாங்க வாங்க உள்ளே வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கெலாம் காசு கேட்க மாட்டேன் இந்த கிழவி. இருக்கு நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கல, ஒரு பாத்திரம் வாங்கணும் இந்த கமலா கூட வச்சுக்கிட்டு பீத்துறான்னு சொல்லிட்டு. அது இந்த பாத்திரம் தாண்டி. இந்த கைப்பிடி பிங்க் கலர் போட்டிருக்குல்ல, கமலா அதிலே பச்சை கலர் வச்சுருக்கா. நம்ம இன்றைக்கி எப்படியாச்சும் இதை வாங்கிட்டு போயிடணும். பார்த்துக்க, நல்லா அழகாக இருக்குல்ல? ஆமாம் மதினி, ரொம்ப சூப்பராக இருக்குது. பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குல்ல? நம்ம இதை வாங்கிடுவோம். அது கேளு இருக்கு, அது எம்புட்டுன்னு கேளு. ஆத்தா, இந்த பிங்க் கைப்பிடி போட்ட பாத்திரம் எம்புட்டு விலை? இந்த பாத்திரமா? அது ரொம்ப சூப்பராகல இருக்கும். கடையில் தொங்க விட்டோம் விட்டோம் அம்புட்டு விற்று போச்சு. அதான் பாட்டி, எம்புட்டு விலை? அது என்னம்மா விலை சொல்லிட போகிறேன், 100 ரூபா. என்னத்தா ஒரு சட்டி கேட்டா ஆன வேலை குதிரை வேலை சொல்லிக்கிட்டு இருக்க, பார்த்து கொடு. ஆமாத்தா, ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கோம். ஏம்மா உங்கள் ஊரில் யானை குதிரையெல்லாம் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா என்ன? எனக்கு ஒரு சோடி வாங்கி கொடுங்களேன், கடை முன்னாடி கட்டி போட்டுக்குவேன் நானும். மதினி கிளவிக்கலந்த பார்த்தீங்களா? நாத்தா உன் கடைக்கு தேடி வந்திருக்கோம், கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுப்பியா என்ன? ஆமாத்தா, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. 4-5 பொருள் வாங்கலான்னு தான் வந்தோம். எடுங்கம்மா எடுங்க. என்னைக்கு மக்கள் பேரம் பேசாமல் வாங்கிட்டு போயிருக்காங்க. எடுங்க, பார்த்து கொடுக்குறேன். இங்கே பாருங்க மதினி, மண்பாண்டத்தில் எம்புட்டு ரகரகமாக வச்சுருக்காங்க. முதல்லலாம் தண்ணி குடிக்க ஒரு பானை மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே பாருங்க, குக்கரே வந்துருச்சு. குக்கர் கை முடிய பார்த்தீங்களா, எம்புட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்காங்க மதினி. இங்கே பாருங்களேன், இட்லி தட்டை, 5 குழி தட்டு, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஏன் மதினி, நீங்கள் வந்து மண்பாண்டம்லாம் யூஸ் பண்ணுறீங்களா மதினி? இல்லை இருக்கு, என்கிட்ட மண்பாண்டம்லாம் எதுவும் கிடையாது. அதை யார் கழுவிக்கா ஊற்றிக்கிட்டு காய வச்சு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது? நமக்கு எவர் சில்வர் பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும். பித்தளைங்களே அண்டா குண்டாலாம் பரணியில் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்க கருத்து போய் வச்சுருக்கு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுமா. இப்படி சொல்லி விட்டீங்க. மண்பாண்டத்தில் சமைக்கிற மாதிரி ருசி வேறு எதுலையாச்சும் வருமாக்கும்? மண்பாண்டம் தான் உடம்புக்கு நல்லது. இந்த வாரம் இருங்க வந்து எடுத்து தரேன். அத்தி கால் வேறு வலிக்குதே அம்மா. இந்த வாருங்க, இந்த வடச்சட்டியில் மட்டும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், எம்பிட்டு ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியாத்தா சொல்லுற? சரி கூடு, இப்படி சொல்கிறியேன்னு சொல்லி வாங்கிக்கேன். இன்னைக்கு போய் இதில் மீன் குழம்பு வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் மதினி, இதை ஒன்று வாங்கிப்போமா? சரி எடு இருக்கு, அதான் கிளவி 8 ஊருக்கு மீன் குழம்பு வாசம் வீசுன்னு சொல்லுதே, வாங்கிப்போம். மதினி, இந்த 3 அடுக்கு டிஃபன் ஒன்று வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அண்ணனுக்கு, வாங்காமலே போய்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இது நல்லா இருக்குது பாருங்களேன், கனமாகவும் இருக்குது. நல்ல வேலை இருக்குது, ஞாபகப்படுத்தினேன். சோறு கட்டுறதுக்கு பாத்திரம் இல்லாமல் தூக்கு வாடில் கொடுத்துட்டுக்கிட்டு இருந்தேன். சோறு குழம்பு காய் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்து வை, அதையும் வச்சுக்குவோம். அத்தா, இந்த 3 அடுக்கு டிஃபன் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பிங்க் கைப்பிடி போட்ட சட்டியும், நீ மீன் குழம்பு வைக்க சொன்னீங்க அந்த மண்பாண்டையில் இருக்கக்கூடிய வடை சட்டி இருக்குல்ல, அது 3 வச்சுருக்கோம். 3த்துக்கு விலையை சொல்லு. இந்த 3 மாமா? சரி, இந்த 3த்துக்கு சேர்த்து ஒரு 250 ரூபா கொடுங்க. அதை கொஞ்சம் விலையை குறைச்சி சொல்லத்தா, ஒரு 20 ரூபா கம்மி பண்ணு. சரி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா, நாங்கள் போயிட்டு வரோம். இங்கே பாருங்க மதினி, 2 பிள்ளைகளும் எம்பிட்டு சமத்தா உட்காந்துருக்குங்க. இதுகளை போய் கடைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே நீங்கள். அதான் இருக்கு, எனக்கும் புரியலை. இப்படி சமத்தா உட்காந்துருக்காளுங்க. வீட்டுக்கு போனால் நம்ம மலைகளை வந்துருமா என்னன்னு தெரியலையே. விவசாயம் வீட்டுக்கு போய் சேரணும்.